இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓப்பன் பால் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ஓப்பன் பால்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இன் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இட் ஏபிஏஎம் அண்ட் ஆர்பி பாசிட்டிவ் ரியல் நம்பர் such that open ball or open sphere எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, பிடி ஆஃப் ஏ கமா ஆர். பிடி ஆஃப் ஏ கமா ஆரில் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் such that டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் which is less than ஆர். எந்த ரெண்டு ஏலேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் எதுக்கெல்லாம் லெஸ் தென் ஆர் வருதோ அந்த பாயிண்ட்லாம் எதில் இருக்குன்னா பிடி ஆஃப் ஆரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எம் எடுத்துக்கிறேன். ரைட், இது வந்து உங்களோட மெட்ரிக் ஸ்பேஸ். இதுக்குள்ளே தான் ஏ பிலாங்ஸ் டு எம்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ளே நான் ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ ஓப்பன் பால் எப்படி டினோட் பண்ணுறாங்க, பிடி ஆஃப் ஏ கமா ஆர். ரைட், ஏக்கும் இந்த எம்மில் இருக்கிற பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் ஆராக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட் எதில் வந்துடும், இந்த ஓப்பன் பாலில் வந்துடும். இப்போ ஒருவேளை நான் ஆர் வந்து ரேடியஸ் வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த டி ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும், டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து சப்போஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது வந்து 1/2ன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் என்னது லெஸ் தென் 1. அப்போது இந்த பாயிண்ட் வந்து இதுக்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் டிஸ்டன்ஸ் ஏலேருந்து எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருக்கோ அந்த பாயிண்ட்லாம் எதில் வந்துடும், பிடி ஆஃப் ஏ கமா ஆரில் வந்துடும். ஓகேவா? ஏலேருந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் இதுதான் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் ஆறுங்கிறத வச்சு சிம்பிளாக நீ ஞாபகம் வைக்கணும்னா, ஏ சென்டரை வச்சு ஆரை ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைங்க. இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது கண்டிப்பாக எப்படி இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் லெஸ் தென் என்னவாக இருக்கும், ஆராக இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஓப்பன் பால்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆராக இருந்தால் ஓப்பன் பால். ரைட், ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஆல்வேஸ் ஏ நான் எம்டி செட். ஓப்பன் பால் வந்து எப்போவுமே ஓப்பன் பால் பிடிக்கு பதிலாக பின்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? பி ஆஃப் ஏ கமா ஆரும் எப்போவுமே என்ன செட்டாக இருக்குமா, நான் எம்டி செட்டாக இருக்குமா. ஏன் அப்படின்னா, எது ஓப்பன் பால் வந்து நமக்கு எதை சென்டராக வச்சு வரைகிறோம், ஏஏ சென்டராக வச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஆறுங்கிற ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் ட்ரா பண்ணுறோம். அப்போது அந்த ஓப்பன் பாலில் கண்டிப்பாக எது இருக்கும், ஏங்கிற, ஏன்னா ஒரு பாயிண்ட் ஏஏ சென்டராக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சு தான் ஒரு ரேடியஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போது அந்த ரேடியஸ்க்குள்ளே வேறு எந்த பாயிண்ட் வரலனாலும் கண்டிப்பாக எது இருக்கும், ஏங்கிற பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால பி ஆஃப் ஏ கமா ஆர் வந்து கண்டிப்பாக என்ன செட்டாக தான் இருக்கும், நான் எம்டி செட், சின்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் இட்ஸ் ரேடியஸ். அதில் ரேடியஸாவது கண்டிப்பாக என்ன பண்ணும், இருக்கும். சப்போஸ் உங்களோட ரேடியஸ் வந்து ஆர் வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஆர் 0ங்கிறப்போ அதில் கண்டிப்பாக என்ன பாயிண்ட் இருக்கும், இந்த ஏன்னு நம்ம சூஸ் பண்ணுற சென்டர் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீ எந்த ரேடியஸ் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் என்ன பாயிண்ட் இருக்கும், சென்டர் பாயிண்ட் அந்த ஓப்பன் பாலில் இருக்கும். அதனால பி ஆஃப் ஏ கமா ஆர் வந்து எப்போவுமே என்ன செட்டாக தான் இருக்கும், நான் எம்டி செட்டாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், பி ஆஃப் ஏ கமா ஆர் வந்து பவுண்டட் செட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பவுண்டட் செட்னா பார்த்தோம். பவுண்டட் செட்னா என்ன, ஒரு நான் எம்டி செட் ஏ எடுத்துகிட்டு இந்த ஏல இருக்கிற பாயிண்ட் எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, லெஸ் தென் என்னவாக இருக்கணும், கேயாக இருக்கணும். ஓகேவா? இந்த ஏங்கிற செட்டில் நீ என்ன பாயிண்ட் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த செட்டை நம்ம என்ன செட்டுன்னு சொல்லுவோம், பவுண்டட் செட்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போது நம்ம ஓப்பன் பால் வந்து கண்டிப்பாக என்ன செட்டாக இருக்கும், பவுண்டட் செட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஓப்பன் பால் டெஃபினிஷன் என்ன, பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர். கரெக்டா? ஸோ பி ஆஃப் ஏல என்ன இருக்கும், ஆரை விட டிஸ்டன்ஸ் எந்தெந்த பாயிண்ட்டுக்குலாம் கம்மியாக இருக்கும் அந்த பாயிண்ட்லாம் எதில் இருக்கும், பி ஆஃப் ஏ கமா ஆரில் இருக்கும். அப்போ பி ஆஃப் ஏ கமா ஆரில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், லெஸ் தென் ஆராக தான் இருக்கும். அப்போது பி ஆஃப் ஏ கமா ஆரில் நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், லெஸ் தென் ஆராக தான் இருக்கும். அதனால பி ஆஃப் ஆர் கமா ஏ கமா ஆர் வந்து என்ன செட், பவுண்டட் செட். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் இப்போ நான் வந்து ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் என்னன்னு பார்க்க போகிறேன். ஸோ இதிலேருந்து 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸ் கமா ஒய். இப்போ நம்ம வந்து இது பவுண்டட்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்னா, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து சம் லெஸ் தென் கேன்னு ஒரு வேல்யூ, கேயோ ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ கமா ஆர். ரைட், பி ஆஃப் ஏ கமா ஆர் டெஃபினிஷன் என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு எம். பி ஆஃப் ஏ கமா ஆரில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், லெஸ் தென் ஆராக இருக்கும். ஸோ டி ஆஃப் ஏ கமா எக்ஸும் லெஸ் தென் ஆராக இருக்கும், டி ஆஃப் ஏ கமா ஒய்யும் லெஸ் தென் ஆராக இருக்கும். ரைட், கொடுத்துருக்கிறது மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்திருக்கோம். அப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கிறேன், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஏ ப்ளஸ் டி ஆஃப் ஏ கமா ஒய். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எடுத்துட்டேன். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி இருக்குது, லெஸ் தென் ஆர். டி ஆஃப் ஏ கமா ஒய் எப்படி இருக்குது,
அதுவும் லெஸ் தென் ஆர். ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் 2r. ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து என்னென்னு கிடச்சிருச்சு, லெஸ் தென் 2r, லெஸ் தென் ஒரு நம்பர். ஓகேவா, எக்ஸும் ஒய்யும் ஆர்பிட்டரியாக நம்ம பி ஆஃப் ஏ கமா ஆர்லேருந்து எடுத்த ஒரு பாயிண்ட், ரைட். ஸோ நீ என்ன பாயிண்ட் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி தான் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2r. ஸோ லெஸ் தென் சம் கேன்னு இருக்குது. அதனால இது வந்து என்ன செட், பவுண்டட் செட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். In R with usual metric, for A belongs to R, open ball B of A comma R is equal to open interval A minus R comma A plus R. R with usual metricல ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், அதோட ஓப்பன் பால் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா, B of A comma R வந்து ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், x belongs to, definition என்ன, x belongs to R such that D of A comma x வந்து என்னது less than R, ரைட். இதுதான் நம்மளோட டெஃபினிஷன், ரைட். x belongs to m. நம்ம என்ன மெட்ரிக் சூஸ் பண்ணுறோமோ அதில் இருக்கிற எலமெண்ட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருந்தது அப்படின்னா அது பி ஆஃப் ஏ கமா ஆரில் இருக்கும். இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மெட்ரிக் வந்து ஆர். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர். இது டெஃபினிஷன். கொடுத்துருக்கிற மெட்ரிக் என்ன மெட்ரிக் பாருங்கள், யூஷுவல் மெட்ரிக். யூஷுவல் மெட்ரிக் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு அர்த்தம், ரைட். ஸோ டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ், ரைட், லெஸ் தென் ஆர். மாடுலஸ்க்குள்ள இருக்கிறதுனால இதை நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ விச் இஸ் லெஸ் தென் ஆர்னு எழுதிக்கிறேன். நமக்கு என்ன தெரியும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஏனா மைனஸ் ஏ இஸ் லெஸ் தென் எக்ஸ் விச் லெஸ் தென் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஆர் விச் இஸ் லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் ஏ விச் இஸ் லெஸ் தென் ஆர்னு எழுதிக்கிறோம் இதை, ரைட். இதை யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கேன். இனி இந்த ஹோல் டேர்மையும் நான் ஏயால் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஏ மைனஸ் ஆர் விச் இஸ் லெஸ் தென் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஏ ப்ளஸ் ஆர், ரைட். அப்போது இதில் இந்த செட்டில் இருக்கிற பாயிண்ட்லாம் என்ன ஃபார்மில் இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் ஆருக்கும் ஏ ப்ளஸ் ஆருக்கும் இடையில எக்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ் தான் இந்த செட்டில் இருக்கும். அப்போ இது நத்திங் பட் எது, ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா இங்கே லெஸ் தென் இருக்கிறதுனால ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கேன். ஓப்பன் இன்டர்வல் ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். இப்படின்னா என்ன அர்த்தம், ஏ மைனஸ் ஆர் ஏ ப்ளஸ் ஆர் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கேயும் அதே தானே கொடுத்துருக்கோம், ஏ மைனஸ் ஆர் இஸ் லெஸ் தென் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஏ ப்ளஸ் ஆர். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற எலமெண்ட் அப்படின்னா இது நத்திங் பட் ஓப்பன் இன்டர்வல். இங்கே லெஸ் தென் இருக்கிறதுனால ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கேன், ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். ஸோ இதான் ப்ரூஃப் பண்ணணும். யூஷுவல் மெட்ரிக்கில் ஓப்பன் பால் வந்து எப்படி இருக்கும், ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர்னு இருக்கும். ஸோ இப்போ யூஷுவல் மெட்ரிக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி ஆஃப் 1 கமா 1 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இதில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ 1 மைனஸ் 1 கமா 1 ப்ளஸ் 1 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 கமா 2, ரைட். ஓப்பன் பால் யூஷுவல் மெட்ரிக்கில் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ யூஷுவல் மெட்ரிக்கில் பி ஆஃப் 0 கமா 2 அப்படிங்கிற ஓப்பன் பால், அதாவது 0வை சென்டராக வச்சு 2ங்கிற ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஓப்பன் பால் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஏ வந்து இங்கே நமக்கு 0, ஸோ 0 மைனஸ் 2 கமா 0 ப்ளஸ் 2. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் மைனஸ் 2 கமா 2. ஸோ இப்படி தான் ஓப்பன் பால் கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ நவ் நம்ம இப்போ வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் பிளைனில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தது ரியல் பிளைன், இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளைனில் பார்க்க போகிறோம். ஸோ சி இஸ் காம்ப்ளெக்ஸ் பிளைன்லையும் நம்ம யூஷுவல் மெட்ரிக் எடுத்துக்கிறேன். த ஓப்பன் பால் இஸ் த இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். இங்கே ஓப்பன் பால் என்னன்னு ப்ரூஃப் பண்ணோம், ரியலில் ஓப்பன் இன்டர்வல் ஏ மைனஸ் ஆர் கமா ஏ ப்ளஸ் ஆர். இங்கே காம்ப்ளெக்ஸில் என்னன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர். ஓகேவா, இதில் ஓப்பன் பால் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், அதோட சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். இதுக்கு உள்ளே இருக்கிற பாயிண்ட் எல்லாம் தான் என்ன பால்னு சொல்ல போகிறேன், ஓப்பன் பாலை ஃபார்ம் பண்ணுது சொல்ல போகிறேன். As usual B of A comma R definition. இங்கே நம்ம எடுத்துக்கிறது காம்ப்ளெக்ஸ் பிளைன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z belongs to C such that D of A comma Z is less than R. ஓகேவா, அங்கே ரியல் நம்பர் அதனால X எடுக்கிறோம். இது காம்ப்ளெக்ஸ் பிளைன், ஸோ Z எடுத்துக்கிறேன். ஓகேவா, வேறு Z is equal to X plus IY அந்த ஃபார்மேட். D of A comma Z is less than R. இங்கேயும் நமக்கு கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கிறது யூஷுவல் மெட்ரிக். ஸோ instead of D of A comma Z modulus of Z minus A, right, less than R. ஓகேவா, இது காம்ப்ளெக்ஸ் பிளைனில் சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் பிளைனில் சர்க்கிளோட ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதுனா ஏஐ சென்டராக வச்சு ஆரை வந்து ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோன்னு அர்த்தம். ஓகேவா, லெஸ் தென் அப்படிங்கிறதுனால அதுக்கு உள்ளே இருக்கிற பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். சரியா, இது ஆர், ரைட். இன்டீரியர்னா லெஸ் தென் அப்படிங்கிறப்போ ஆரை விட கம்மியாக இருக்கிற பாயிண்ட், அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட். ஸோ அதான் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் த இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இன் ஏ டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் பி ஆஃப் ஏ கம் ஆர். இன் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஓப்பன் பால் எப்படி டிஃபைன், ஓப்பன் பால் வந்து என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும். ஆர் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸும் ஓப்பன் பாலாக இருக்கும். ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா சிங்கிள்டன் ஏ தான் என்னவாக இருக்கும்,
ஓப்பன் பாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இவ்வளோ நேரம் நம்ம ரியல் ஸ்பேஸ்க்கு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ரியல் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு பார்த்தோம். இங்கே வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்கு பார்க்க போகிறோம். ஓப்பன் பால் வந்து என்னன்னு சொல்லணும்? ஆர் கிரேட்டர் தென் 1 இருந்தால் எம், ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்தால் சிங்கிள்டன் ஏன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரீட் மெட்ரிக் டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரீட் மெட்ரிக் நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸாம்பிள்ஸில் எப்படி டிஃபைன் பண்ணணும்? டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் and 0 if x is equal to y, right? அதாவது d of x, x சேம் பாயிண்டாக இருந்தால் அதோட டிஸ்டன்ஸ் 0, டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வேறு எந்த பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, நீ 100, 101 எந்த பாயிண்ட் நீங்கள் டிஸ்டன்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, அதோட பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது தான்? 1 தான். ஓகேவா? சப்போஸ் டி ஆஃப் 1, 100 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 1000 எடுக்கிறீங்க, இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், இது ரெண்டு பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட், அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது தான்? 1 தான். ரைட்? இது வந்து எதில்? டிஸ்கிரீட் மெட்ரிக்கில். ரைட்? டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கே 2 கேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறேன். ரேடியஸ் வந்து எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 1 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு ஏற்கனவே ஓப்பன் பால் டெஃபினிஷன் தெரியும். பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து என்னது? லெஸ் தென் ஆர். ஓகேவா? ஆர் வந்து கிரேட்டர் தென் 1. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ சம் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா கிரேட்டர் தென் 1ங்கிறதுனால 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எம்ங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் இருந்து, ரைட், ஸோ ஆரோட வேல்யூ இங்கே 3ன்னு எடுத்துக்கிறேன். எம்ங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேவா? இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது என்ன மெட்ரிக்? டிஸ்கிரீட் மெட்ரிக். ரைட்? ஏங்கிற பாயிண்ட் வந்து எதில் எடுத்துக்கிறேன்? பிலாங்ஸ் டு எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏயை சென்டராக வச்சு ஆர் 3ங்கிற ரேடியஸில் ஒரு 3ங்கிற டிஸ்டன்ஸில் என்னென்ன பாயிண்ட்லாம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ எம்மில் இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது வந்து என்னவா இருக்கணும்? லெஸ் தென் 3 இருந்தது அப்படின்னா அது எதில் வந்துடும்? இந்த ஓப்பன் பால் பி ஆஃப் ஏ கமா ஆரில் வந்துடும். நம்ம டெஃபினிஷன், ரைட்? எந்த இதுக்கெலாம் டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருக்கோ அது வந்து இந்த பி ஆஃப் ஏ கமா ஆரில் வந்துடும். இங்கே வந்து ஆர் 3 எடுத்திருக்கேன். டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும்? லெஸ் தென் 3 இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? நமக்கு டிஸ்கிரீட் மெட்ரிக் அப்படின்னாலே பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன தான்? 1, 1 இருக்கும். சேமாக இருந்தால் என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். கரெக்டாக? அப்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 1 இருக்கும், இல்லாட்டினா என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரும்? லெஸ் தென் 3 தான் வரும். அப்போ நீ எம்மில் என்ன பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் சரி, ஓகேவா? ஒய் இசட் என்ன பாயிண்ட் 1, 2, 3ன்னு நீங்கள் என்ன பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் சரி, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து 1, 1 இருக்கும், இல்லாட்டினா என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்மில் நீ என்ன பாயிண்ட் எடுத்தாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? லெஸ் தென் ஆராக தான் இருக்கும். ஏன்னா ஆர் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம்? கிரேட்டர் தென் 1ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது எம்மில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக எதில் வந்துடும்? இந்த ஓப்பன் பாலில் வந்துடும். ஸோ அதனால தான் என்னன்னு கொடுத்துருக்கோங்க? பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இப்போ நம்ம ரேடியஸ் வந்து 1 விட ஜாஸ்தியாக எடுத்திருக்கோம். நமக்கு கொடுத்துருக்கிறது டிஸ்கிரீட் மெட்ரிக். ஸோ இதில் வந்து 1, 2 எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து 1, 1 இருக்கும், இல்லாட்டி 0 இருக்கும். இங்கே 1 விட ஜாஸ்தியாக சூஸ் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்டுமே எதில் வந்துடும்? இந்த ஓப்பன் பாலில் வந்துடும். அதனால அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியர்லி எவ்ரி பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் இஸ் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர். நீ எக்ஸில் என்ன பாயிண்ட் எடுத்தாலும் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும்? லெஸ் தென் ஆராக தான் இருக்கும். அப்போது பி ஆஃப் ஏ கமா ஆர் ஈக்குவல் டு என்னது? எம். ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸும் இந்த செட்டில் வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா லெட் ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே இப்போ அகைன் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஏ. வாட் இஸ் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ்? ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் பார்க்கணும் இல்லையா? நமக்கு வந்து டி நாட் ஈக்குவல்னா டிஸ்டன்ஸ் வந்து 1. அப்போ டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து 1. இந்த 1 வந்து எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்குது. ஓகேவா? ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா 1 வந்து என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். கரெக்டாக? 1 வந்து எதை விட பெருசாக இருக்குது? ஆரை விட பெருசாக இருக்குது. சரியா? நம்ம டெஃபினிஷன் படி டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருந்தால் தான் பி ஆஃப் ஏ கமா ஆரில் இந்த பாயிண்ட் இருக்கும். கரெக்டாக? ஓப்பன் பால்னா எந்தெந்த பாயிண்ட்டுக்கெலாம் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆராக இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாமே எதில் வந்துடும்? இந்த ஓப்பன் பாலில் வரும். இங்கே பாருங்கள், நான் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த 2 பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஈக்குவல் டு 1. நம்ம அசம்ஷன் படி 1 வந்து எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து என்ன கிடைச்சிருது? டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்குது. நமக்கு லெஸ் தென் ஆராக இருந்தால் தான் பி ஆஃப் ஏ கமா ஆரில் இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து எதில் இருக்காது? லெஸ் தென் ஆர் இருந்தால் தான் பி ஆஃப் ஏ கமா ஆரில் இருக்கும். ஸோ இப்போ இங்கே கிரேட்டர் தென் வந்ததுனால எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ கமா ஆர். நீ ஏயை தவிர்த்து வேறு எந்த பாயிண்ட் இப்படி நீங்கள் சூஸ் பண்ணாலும்
என்னதான் கிடைக்க போகுது, எக்ஸ் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி ஆஃப் ஏ கமா ஆர். அப்போ பி ஆஃப் ஏ கமா ஆரில் எந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், ஏங்கிறது சென்டருங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். அதான் பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 இஃப் ஆர் கிரேட்டர் தென் 1 அண்ட் சிங்கிள்டன் ஏ இஃப் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் ஆர் ஸ்கொயர்னு ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஆர் ஸ்கொயர். அப்போ அதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர்ட் பேராக இருக்கும் எலமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா எக்ஸ் டூ கமா ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ. இந்த மெட்ரிக்கில் நம்ம இந்த மெட்ரிக்கை வச்சு நம்ம ஒரு ஓப்பன் பால் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஓப்பன் பால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டீரியர் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த பவுண்டட் ஃபோர் லைன். அதாவது இதோட ஓப்பன் பால் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ளே வர்ற இந்த பாயிண்ட் தான் இதோட ஓப்பன் பால் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற மெட்ரிக்கை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 0,0 அண்ட் ரேடியஸ் வந்து பி ஆஃப் ஏ கமா ஆர் தானே, ஏ வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறேன், ஆர் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பால் எடுத்துக்கிறேன் பி ஆஃப் 0,0, 1, ரைட். ஸோ நம்ம டெஃபினிஷன் படி what is b of a comma r, which is equal to set of all x belongs to metric m and such that d of a comma x is less than r, right. இங்க நமக்கு கொடுத்திருக்கிற metric r element எப்படி இருக்கும், x comma y belongs to r square such that distance, ஓகேவா. இங்க நமக்கு distance என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, modulus of x1 minus x2, ஓகேவா. அப்போ இங்க வந்து நமக்கு 0, ரைட். அதனால x minus 0 plus y minus 0ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, x minus 0 plus y minus 0, right. So this is nothing but modulus x and this is nothing but modulus y, right, which is less than 1. modulus-ங்கிறதுனால இந்த x வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், 2 சான்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ என்னென்ன பாசிபிள்லாம் இருக்குது, முதல் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ x plus y equal to 1 அப்படிங்கிற லைன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, அதனால தான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -1 போட்டிருக்கேன். அடுத்தது ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, இது எல்லாமே லைன்ஸ். ஓகேவா, இந்த லைனை வச்சு ஃபார்ம் பண்ணுற சர்க்கிள் இங்கே வந்து லெஸ் தென் 1 இருக்குது. ஸோ இந்த 4 லைனுக்கும் லெஸ் தென்கிறப்ப எங்கே வந்துடும், இந்த உள்ளே இருக்கிற பாயிண்ட் வந்துடும், கரெக்டாக. ஸோ இந்த 4 லைனை வச்சு நம்ம பவுண்ட் பண்ணுற சர்க்கிளோட இன்டீரியர் பாயிண்ட் தான் இதோட என்னது, இந்த பாயிண்டோட சென்டராக இருக்கும், ஓப்பன் பாலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இங்கே வந்து மெட்ரிக்கை வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ங்கிற மெட்ரிக் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து யூஷுவல் மெட்ரிக் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒய். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் 0,1/2 என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ ஏ வந்து மெட்ரிக், இந்த மெட்ரிக். ஸோ ஏ வந்து 0, ஆர் வந்து 1/2, right. So நம்ம usual definition b of a comma r is equal to set of all x belongs to m such that d of a comma x is less than r, right. x belongs to m வந்து இங்க என்ன, closed interval 0,1 such that d of a comma x, a வந்து 0, r வந்து 1/2. so 0, x is less than 1/2 எழுதியாச்சு, right. So x belongs to 1, இங்க metric define பண்ணியிருக்கிறது modulus of x minus y. So modulus of x minus 0 is less than 1/2. So modulus x is less than 1/2. Again நமக்கு mod x is less than a இருந்ததுன்னா minus a less than x less than a ன்னு எழுதிக்கலாம். அதனால minus 1/2 is less than x less than 1/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, லெஸ் தென். ஸோ எக்ஸ் வந்து minus 1/2க்கும் plus 1/2க்கும் இடையில லை ஆகுது. அப்போ நீங்கள் உடனே என்ன எழுதிடக்கூடாது, லெஸ் தென்கிறதுனால ஓப்பன் இன்டர்வல் minus 1/2, 1/2ன்னு எழுதிடக்கூடாது, இது தப்பு. ஏன் அப்படின்னா இது ஒருவேளை ரியல் ஆர் அப்படிங்கிற மெட்ரிக்காக இருந்ததுன்னா நீங்கள் அப்படி எழுதலாம். இங்கே கொடுத்துருக்கிற மெட்ரிக் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஓகேவா, ஸோ உனக்கு மொத்தமே இருக்கிற இடமே எவ்வளோ தான், க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. இங்கே எக்ஸ் வந்து -1க்கும் +1க்கும் இடையில லை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இங்கே வந்து -1/2 இங்கே இருக்கும். இந்த சைடு நம்ம கான்செப்ட்லேயே என்ன பண்ணல, கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிற மொத்த இடமே க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 தான். அப்போ அதுக்குள்ளே எக்ஸ் வேல்யூ எதுக்கும் இடையில லை ஆகும், 0க்கும் +1/2க்கும் இடையில தான் என்ன ஆகும், லை ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து என்னதுன்னா இந்த 0 வந்து உள்ளே வந்துடுது. அதனால் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, லெஸ் தென் 1/2 தான். அதனால் ஓப்பன் 1/2. ஹோப் இட் இஸ் கிளியர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்போ உங்கள் மெட்ரிக் வந்து எம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் இன்டர்வல் -1,1 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மெட்ரிக் வந்து எங்கே வந்துடுது, -1,1ன்னு. இதுதான் உங்கள் மொத்த ஏரியா. இதில் என்ன கண்டுபிடிக்கணும், -1/2, அப்போ எக்ஸ் -1/2வும் இதுக்குள்ளே தான் இருக்குது, +1/2வும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன போட்டுடலாம், இந்த பால் வந்து -1/2, +1/2ன்னு போடலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது
அப்போ இந்த ஆன்சர் கரெக்ட். இப்போ நமக்கு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற மெட்ரிக்கே எவ்வளோன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 தான். அதனால தான் நம்ம வந்து எதை மட்டும் எழுதியிருக்கோம், இந்த -1/2 இந்த ரீஜியன் வரை நமக்கு கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, ஓப்பன் 1/2. So next example, consider R square with a metric d of x1, y1, x2, y2 is equal to maximum of modulus of x1 minus x2, modulus of y1 minus y2. We have to find b of 0, 0, 1. Right, R square. So நமக்கு மெட்ரிக் வந்து d of x1, y1, x2, y2 is equal to maximum of this one அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஓப்பன் பால் என்னன்னா b of 0, 0, 1. அதாவது உங்களுக்கு a வந்து 0, 0, b radius வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 1ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஓப்பன் பால் டெஃபினிஷன் b of a, r is equal to set of all x belongs to m such that d of a, x is less than r, right? Here our metric is r square. So x, y belongs to r square such that d of a, x is nothing but maximum of this one. So maximum of 0, 0. So modulus of x minus 0, y minus 0, which is r is less than 1, so less than 1. Therefore maximum of modulus of x, modulus of y is less than 1. இந்த modulus of x, modulus of y ரெண்டுக்கும் மேக்ஸிமம் எடுத்தாலே அது வந்து என்னவா தான் இருக்குன்னு சொல்றாங்க, less than 1 தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுல பெரிய வேல்யூ எடுக்கும்போதே less than 1 தான். அப்போ ரெண்டுமே கண்டிப்பா எதை விட கம்மியா தான் இருக்கும், less than 1 விட என்னவா தான் இருக்கும், கம்மியா தான் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் mod x, mod y வந்து less than 1. இந்த ரெண்டு நம்பருக்கும் மேக்ஸிமம் எடுத்தோம் அப்படின்னா அது 1 விட கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரும் கண்டிப்பா எதை விட தான் கம்மியா இருக்கணும், 1 விட தான் கம்மியா இருக்கும். இப்போ இங்க வந்து 0.5, 0.2 அப்படி எடுத்தோம்னா இதுல மேக்ஸிமம் என்னது 0.5. இது கண்டிப்பா எதை விட கம்மி தான், 1 விட கம்மி தான். ஒருவேளை இப்போ 1 விட ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம் 2, 0.5 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதோட மேக்ஸிமம் வந்து என்னது 2 தான். அது 1 விட கம்மியா இல்லை. ஸோ மேக்ஸிமம் வந்து 1 விட கம்மினா இந்த ரெண்டு நம்பருமே கண்டிப்பா எதை விட கம்மியா தான் இருக்கும், 1 விட கம்மியா தான் இருக்கும். ஸோ mod x is less than 1 and mod y is less than 1. ரைட், இப்போ இதோட mod x-உம் less than 1 இருக்கணும், mod y-யும் less than 1 இருக்கும். அப்போ x-க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. x வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அப்போ என்னென்ன பாசிபிள் வேலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா -x. ஸோ இப்போ வந்து நான் mod x வந்து ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன், mod y வந்து ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னென்ன பாசிபிள்லாம் இருக்கு, -x ஈக்குவல் டு 1 இருக்கலாம், minus y is equal to 1 இருக்கலாம், x is equal to 1 இருக்கலாம், y equal to 1 இருக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ x is equal to 1, minus y is equal to 1 இருக்கலாம், minus x is equal to 1 and y equal to 1 இருக்கலாம். ரைட், அப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிள் இருந்தது அப்படின்னா xy-யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும், x வந்து -1, y-யும் -1 இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பாசிபிள் வந்து என்னவா இருக்கும்னா x, y is equal to -1, -1 இருக்கும். அடுத்தது x, y is equal to 1, 1 பாசிபிள் இருக்கு. அண்ட் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா x-க்கு 1, y வந்து என்ன வந்துடும், -1 வந்துடும். ஸோ அப்போ இங்கே உள்ள பாசிபிலிட்டி வந்து 1, -1. இந்த இடத்துல பாசிபிலிட்டி வந்து -1, 1. ரைட், இங்கே எல்லாமே லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பாயிண்ட் வச்சு ஃபார்ம் பண்ணுற இது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, 1, 1ங்கிற இந்த பாயிண்ட் வந்துடும், இங்கே -1, -1ங்கிற பாயிண்ட் இங்கே வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இங்கே லெஸ் தென் 1ங்கிறதுனால இதுக்கு உள்ளே இருக்கிற இன்டீரியர் பாயிண்ட் தான் என்னவா இருக்கும், இதோட ஓப்பன் பாலாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஆர் ஸ்கொயர் வித் யூஷுவல் மெட்ரிக், ஆர் ஸ்கொயர் வித் யூஷுவல் மெட்ரிக்காக இருந்தது அப்படின்னாலே அதோட ஓப்பன் பால் வந்து சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆராக இருக்கும். ஓகேவா, ஸோ யூஷுவல் மெட்ரிக்கில் நீங்கள் ஓப்பன் பால் எடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து என்னவாக இருக்கும், இன்டீரியர் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர். ஸோ இது நம்ம ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம், ஜஸ்ட் கோ த்ரூ இட்.